நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தம்பி ஷர்ட்ல கரை இருக்கிறதுக்கு வேற யாரானு கூட காரணம் இருக்கலாம்ல. நான் சொல்றேன். நான் தான் மருதாணி வச்சிருந்தேன். தெரியாம அப்பா சட்டையில கைப்பட்டுடுச்சு. கரை பட்டுருச்சாப்பா? உங்க சட்டையை நான் கரையாக்கினதுக்கு சாரி. பாத்து என்ன போன் வச்சு விளையாடிட்டு இருக்க? நான் ஒன்றும் விளையாடல, ஃபோன் அடிச்சிட்டு இருந்தது, அதான் எடுத்துட்டு வந்தேன். யார் போன்ல? பாஷா. ஹலோ, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. உங்களை யார் இங்க அடிக்கடி போன் பண்ண சொன்னது? யார் இந்த நம்பர் கொடுத்தா? உங்க கூட வேலை செய்யற பொண்ணுங்களை ஃப்ரெண்டா நினைச்சு நீங்க அவங்களுக்கு நம்பர் கொடுத்தீங்க. உங்களை நான் ஃப்ரெண்டா நினைச்சு உங்க நம்பரை நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரியா நடந்துக்கிறீங்க? உங்களை யார் இப்ப ஃபோன் பண்ண சொன்னது? நீங்க தான். உங்க நினைப்பு தான். உங்க நினைப்பு தான் என்ன துரத்திக்கிட்டே இருக்கே, அதான் ஃபோன் பண்ணேன். இங்க பாருங்க, நீங்க தான் என்ன துரத்துறீங்க. இப்ப எதுக்கு இங்க ஃபோன் பண்ணீங்க? உங்க கையில பட்ட காயம் ஆறிடுச்சா? என் மனசில் பட்ட காயம் ஆறல, இப்படிலாம் சொல்றதுக்கு தானே? கரெக்ட், அதேதான். அது எப்படிங்க என் மனசுல இருக்கிறத உங்களால கரெக்டா சொல்ல முடியுது? ஏன்னா என் மனசுலயும் உங்க மனசுலயும் ஒரே விஷயம் தானே இருக்கு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன பிடிக்கல? எதுவுமே பிடிக்கல. ஆனா என்ன மட்டும் பிடிச்சிருக்குல்ல? இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நான் வேலைக்கு வர மாட்டேன். கண்டிப்பா வருவீங்க. நிச்சயமா வரமாட்டேன்னு சொல்றேன்ல. வருவீங்க. எதை வச்சு அப்படி சொல்றேன் தெரியுமா? நான் உங்க கையை பிடிச்சதுக்காக என்ன பிடிச்சு நீங்க தள்ளி விட்டாலும் மறக்காம என் கர்ச்சீஃப் எடுத்துட்டு போறீங்கல்ல, அதை வச்சு நான் சொல்றேன். என்ன நான் சொன்னது கரெக்ட் தானே?
கையில் என்னம்மா? அந்த பழைய ரத்தம் படித்த கர்ச்சீஃபா? அது தூக்கி போட வேண்டியதானே? அதானே யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கிறியா கூட? அம்மா இது என்ன ஆம்பளை கர்ச்சீஃப் மாதிரி இருக்கு? ஆ, இது உன் கர்ச்சீஃப் தானே, பழசு. பழசு தானே, தூக்கி போடு. சரி நான் கிளம்புறேன். என்ன எப்போ கிளம்பணும்னு காலில் வெந்நீர் ஊத்திட்டு நின்றுட்டு இருந்தீங்க? கிளம்புங்க. ஏன் மரியம், தங்கச்சி கிட்ட 4 வார்த்தை ஆசையாக பேசக்கூடாதா என்ன? ஐயோ இல்ல நீங்க ஏதோ அவசரமா கிளம்பணும்னு அப்பவே சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால கேட்டேன். நான் சும்மா தான் சொன்னேன். இதை பாரு, அவள் கையில் இருக்கிற பொண்ணு இன்னும் ஆறல. ம். நான் போனதுக்கப்புறம் இடுப்பில் புடவை சொருகிட்டு கிச்சனுக்குள்ளே இறங்கிடுவா. வேண்டான்னு சொல்லு, இன்னைக்கு சமையல் நீயே பண்ணு. ஆ சரியா? சரி. வரேன் நர்கேஸ், இன்னைக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். ம். ம். நர்கீஸ், ஆ, எங்க அண்ணன் கிட்ட வேலைக்கு போறத சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். சொல்ல மாட்டேன். சொன்னா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஃப்ரெண்டோட பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தன் சொந்த அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு 12 வருஷம் தனியா இருந்தாரு. இப்போ தன் சொந்த தங்கச்சி கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டாரு. புருஷனை இழந்து வாழறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த கஷ்டம் உனக்கும் வந்துடக்கூடாது. அதுவும் என்னால. அண்ணன் சந்தோஷமா இருக்காருன்னா அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நம்பி வா சாப்பிடலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வா. என்ன நான் உன்னை சமைக்க சொன்னேனா? ஷோ, வா நம்பி. என்னாச்சு? ஏன் கோச்சுக்கிற? பழைய மாதிரிலாம் இருக்க மாட்டேன், நல்லபடியா நான் இருந்துக்குவேன். ஆச்சு பூச்சின்னு என்னென்னமோ பேசுனேன், என்ன புரிஞ்சு நடந்துக்கவே மாட்டேங்கிற. இப்ப நான் என்ன உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன்? சுத்தமா என்ன புரிஞ்சுக்கல, முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. இதை பாரு நம்பி, அன்னைக்கு தவசி அங்கிள் வந்து அட்வைஸ் பண்ணும்போது நான் இனிமே சண்டையே போட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்ப என்னடானா வேணும்னே சண்டைக்கு இழுக்கிற. பயந்துட்டியா? சரி, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா இருக்கமே, 2 பேரும் ஜோடியா ரெஸ்டாரண்ட் போய் செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ சமைக்க வேணாம்னு சொல்றக்கா அப்படி சும்மா விளையாண்ட எப்படி? ஓவரா பில்டப் கொடுத்து பயமுறுத்திட்ட. சரி, சமைச்சு வச்சுட்டேன்ட்ட, வீட்லயே சாப்பிட்டுக்கலாம். இல்ல இல்ல, ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படியா? போலாம். சரி, ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரி, நானும் வரேன். ஏய் போ வெளிய. சீக்கிரம் வா. குயிக் 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 ப்ளீஸ். சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஃப்ரீயா இருக்கீங்களா? நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன். நானும் பொண்டாட்டியும் ஜாலியா ரெஸ்டாரண்ட் போறோம். நீங்க சாப்பிட்டீங்களா? யாரு? சங்கீதா சங்கீதா. சரி வாங்க, 3 பேர் ஜாலியா ரெஸ்டாரண்ட் போலாம். சச்சா, பரவாயில்ல பரவாயில்ல, எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இப்போ எங்க இருக்கீங்க? ஓகே, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னங்க, இட்ஸ் மை பிளஷர். ஓகே, இன்னொரு 5 நிமிஷத்துல டான்னு நானும் ஜான்சி அங்கே இருப்போம். ஓகேயா? ஓகே, பாய். கிளம்பலாம் நம்பி. சங்கீதாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. என்ன யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பு, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நீ உண்மையான ஜான்சி தானே? இல்ல, நீ ட்ரெஸ் மாத்த உள்ள போனியே, ஆள் மாறாட்டம் தான் நடந்துருச்சா? ஏன் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்படின்னா நீ நிஜமாவே திருந்திட்டியா? சங்கீதா கிட்ட நான் பேசினா உனக்கு கோவமே வராதா? எனக்கு கோவம்லாம் ஒன்றும் வரல. ஆனா
நீ இப்படி என்கிட்ட இப்ப சில்லியா மாட்டிக்கிட்டியே, அதை நினைச்சு சிரிப்பு தான் வருது. என்ன 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 மாட்டிக்கிட்டேன்? அது என் மொபைல் சார்ஜ் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அதுல எப்படி நீ சங்கீதாவோட பேச முடியும்? ஓவர் ஆக்ட் பண்ணிட்டனோ? தெரிஞ்சா சரி. நீ அவகிட்ட போன்ல பேசுற மாதிரி நடிச்ச, நான் அதை கேக்குற மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். அப்படின்னா மறுபடியும் நீ சந்தேகப்படுவ. இங்க பாருமா, சந்தேகப்படுறது உனக்கு மாத்திரம் டார்ச்சர் இல்ல, அது அனுபவிக்கிறான் பாரு, அவனுக்கும் பயங்கர டார்ச்சர். அதனால நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சந்தேகப்பட்டதுனால பட்ட அவஸ்தையெல்லாம் போதும். இனிமே அப்படி எதுவும் நடக்காது. நான் அவனை முழுசா நம்புறேன். தேங்க்யூ. இரு, நாம இந்த மாதிரி சந்தோஷமா போகும்போது தான் இந்த போன் வந்து ஏதாவது தொல்லை பண்ணுது. முதல்ல எடு, ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன். பாத்தியா, மொபைல் ஆஃப் பண்ணிட்டா. நான் காலிங் பெல். நான் வாட்டர் கேனுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன், அவன் தான் கொண்டு வந்திருப்பான். நீ போய் கதவை திறந்து விடு, நான் பின்னாடி பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வரேன். ஓகே. என்ன நம்பி, வாட்டர் வாங்கிட்டியா? வாட்டர்லாம் ஒன்றும் வரல, பின்ன சங்கீதா தான் வந்திருக்கா. ஐயோ, இன்னும் எவ்வளவு நேரம் தான் அப்படியே விளையாடிட்டு இருக்க போற? கிளம்பு. ஏய், நான் சீரியஸா தான் சொல்றேன், சங்கீதா வந்திருக்கா. நீ சீரியஸா விளையாடிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. இப்ப கிளம்ப போறியா இல்லையா? ஏய், நான் திருப்பி திருப்பி சொல்றேன்மா, சீரியஸா தான் சொல்றேன், விளையாடல. சங்கீதா வந்திருக்கா. ஓ, சங்கீதா அதுக்கு இந்த நேரத்துக்கு வரப்போறா? இப்படியே பேசிட்டு இருந்த, அப்புறம் நான் உனக்கு கடிச்சிருவேன். ஓஹோ, ஒரு ரேஞ்சில தான் இருக்க நீ. வா, வந்து நேர்ல பாரு. போ. குட் ஈவினிங் ஜான்சி. என்ன இந்த டைமுக்கு எதிர்பார்க்கல. காலையிலே வரணும்னு நினைச்சேன், ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஓ, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. many more happy returns. தேங்க் யூ. என்னங்க ஸ்வீட்டோட நிறுத்திடலாம்னு பாக்குறீங்களா? என்ன நம்பி அப்படி கேட்டீங்க? நம்ம 3 பேர் இப்போ ஹோட்டல் கிளம்புறோம், ஃபுல்லா சாப்பிடுறோம், ஓகேவா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? சாரி. உங்ககிட்ட போய் ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு எஸ் ஆர் நோ வேற கேட்டுட்டு இருக்கேன். நான் இப்பவே தாஜ்ல டேபிள் புக் பண்ண போறேன். நீங்க 2 பேரும் உடனே கிளம்புறீங்க. செல் எங்க வச்சேன்? எங்க? வெளியில கார்ல வச்சிருக்கேன். உடனே நீங்க 2 பேரும் கிளம்புங்க, ஓகேவா? ஸ்வீட் சாப்பிடு. ஆமா, இனிமே உங்க மேல நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்படி இப்படின்னு டயலாக் விட்டா இப்போ லுக்கே சரியில்லையா? சரி, பூட்டிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். குடி. கசாயம் சூடா இருக்கு, சீக்கிரம் குடி. இந்த குடி. என்ன பாக்குற? நீ குடிச்ச கஷாயம் மாதிரியே
இந்த கஷாயம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். குடிமா. ஏய், உன்னால உப்பை மட்டும் தாண்டி கலக்க முடியும். ஆனா என்னால என்னெல்லாம் கலக்க முடியும்னு இப்ப தெரிஞ்சிருக்குமே. எனக்கும் மீனாவுக்கும் நடுவுல பிரச்சனை பண்ணி ஓவரா ஆடின, அதான் உன்னை போதையிலே ஆட வச்சேன். நல்லா சூப்பரா இருந்துச்சு ஜோதி உன் கோலம். கஷாயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சோ? அது சரி, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு ஒன்ன கேட்கிற பாரு. 24 hours கிக்லியே இருந்தது ஒரு காலம். அந்த காலத்தை திருப்பி கொண்டு வந்துட்டேன் பத்தியா. நன்றி உள்ளவன் ஜோதி, நான் நன்றி உள்ளவன். என்னைக்குமே நீ பழச மறக்க கூடாது. அதுக்குதான் உன்னை அந்த மாதிரி போதையிலேயே ஆட வச்சேன். ட்ரக்னா ஜோதி, ஜோதினா ட்ரக். இது ரெண்டுத்தையும் யாராலும் பிரிக்கவே முடியாது. இது எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் நம்பணும். ஆனா இதெல்லாம் கூட பெருசு இல்ல ஜோதி. உன்னையும் உன் குழந்தையும் பிரிச்ச பிறதா உன்னால உன் குழந்தைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க முடியல. அதான் நெத்தி அடி. திருப்திப்பா, எனக்கு பரம திருப்தி. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ண வேண்டியவன் நான் பண்றேன். எப்படி முடிவு பண்ணுமோ அப்படி முடிவு பண்றேன். பெருசா பழி வாங்கிட்ட மாதிரி பேசுற. நீ தாய்ப்பால் கொடுக்க விடாம தடுத்தது உன்னோட பிள்ளைக்குடா, முட்டாள். நீ செஞ்ச பாவம் தான் இப்ப உன் பிள்ளைக்கு தாய்ப்பால் கிடைக்காம போயிருக்கு. உனக்கு ஒண்ணு பெத்தவங்களை பத்தியும் கவலை இல்ல, நீ பெத்த பிள்ளைய பத்தியும் கவலை இல்ல. ஒன்னெல்லாம் நிக்க வச்சு கொளுத்தணும். கொளுத்து இல்ல என்ன வேணாலும் பண்ணு, இல்ல பண்ணிதான் பாரு. ஆனா நீ செய்யறதையும் சொல்றதையும் இதுக்கு மேல யாராச்சும் நம்பணுவேன். பாவம் ஜோதி, நீ யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீ ஒரு ட்ரக் அடிக்ட் இல்ல. பாவம். நான் ஒன்னும் இனிமே முட்டாள்தனமா இந்த வீட்டுல கூச்சல் போட போறது இல்ல. எங்க பேசணுமோ அங்க போய் சைலண்டா பேசிட்டு வர போறேன். சைலண்டா பேசுறதுன்னா காதோரமா சொல்லிட்டு வர போறியா? ஏய், நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், இந்த விநாயகத்துக்கிட்ட மோதாத, விளைவுகள் வில்லங்கமா இருக்கும். வீரப்ப மோதுன, விழுந்துட்ட. போடா நீயும் வில்லங்கம். உன்னால எனக்கு ஒண்ணும் ஆகாது, ஆனா என்னால தான் நீ சாம்பல் ஆக போற. புள்ள பெத்த பச்சை உடம்பு கறிக்கு போதை மருந்து கலந்து கொடுத்தல, அந்த வயிற்றுச்சல் ஒண்ணு சும்மா விடாது. நான் 10 மாசம் சுமந்து பெத்த ஓம் புள்ளதான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகுது. ஹேய், என்னடி? ஆனா உன 10 மாசம் சுமந்து பெத்தேன், 10 மாசம் சுமந்து பெத்தேன். மத்தவங்களாம் வெறும் 5-6 மாசமா சுமக்குறாங்க. இது பார், இதே மாதிரி பேசிட்டு இருந்த அப்புறம் உன் குழந்தைய உங்ககிட்ட நிரந்தரமா பிரிச்சிருவேன். ஜாக்கிரதை. இதை பாரு, கத்திக்கு ஒரு பக்கம் தான் கூறுமா, ஆனா என் புத்திக்கு எல்லா பக்கமும் கூறுமே. எங்க தட்டினாலும் பாதிப்பு உனக்கு தான், தெரிஞ்சுக்கோ. ஏய், என்ன? இல்லை, கொஞ்சம் இப்படி வரீங்களா? நீங்கள் சொன்னோன்னே நாங்கள் வரணுமா? அப்பா வாங்கப்பா சொல்கிறேன். என்ன விஷயம் சொல்கிறா? ஒரு கெஸ்ட் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க உங்கள்கிட்ட என்னமோ பேசணுமா, வாங்க. ஆ. யாரு? ஏய், நீ இதுக்குடா பின்னாடியே வர? இல்லைப்பா, ஜோதி அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நானும் ஏதாவது பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் பார்த்துக்குவோம், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. போடா. என்ன ஜோதி, எப்படிமா இருக்க? பாப்பா எப்படி இருக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா உங்ககிட்ட வந்திருக்கேன். ஆ. விசாலம் ஆண்டி மார்க்கெட் போயிருக்காங்க.
அவங்க திரும்பி வரத்துக்குள்ள நான் போயிடுவேன். அதுக்கு இல்லை அங்கிள், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ விஷயத்தை சொல்லு. என்ன யோசிக்கிற? பாரு ஜோதி, உன் பிரச்சனையெல்லாம் கேட்குற நிலைமையில் இப்போ அண்ணாமலை இல்லை. நான் உன் தாய்மாமன் தானே. பயப்படாம என்ன விஷயமா இருந்தாலும் தைரியமாக கிட்ட சொல்லு. அந்த வீட்டில் என்னால் நிம்மதியாக வாழ முடியல. எனக்கு எதிராக அங்கே ஒரு பெரிய சதியை நடக்குது. நான் கொஞ்சம் பலவீனமா இருக்கேன்னு பாட்டி எனக்கு கஷாயம் ரெடி பண்ணாங்க. அதுல யாருக்கும் தெரியாம போதை மருந்து கலந்துட்டா விநாயகம். அந்த விஷயம் எனக்கு தெரியாம நான் அந்த கஷாயத்தை குடிச்சிட்டேன். நான் மயங்கி விழுந்துட்டேன். டாக்டர் என்ன செக் பண்ணிருக்காரு. செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் நான் ட்ரக்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டான் அந்த விநாயகம். நான் ஏதோ படிக்கிறப்ப செஞ்ச தப்பு இப்ப பெரிய விவகாரமாக்குறான் அவன். இந்த அளவுக்கு அவனை சித்திரவதை பண்றதுக்கு உன் மேல அவனுக்கு என்ன கோபம்? அது ஒரு பெரிய கதை இல்ல, ஒரு சின்ன விஷயம், ரொம்ப சில்லியான விஷயம். சுப்புவோட அப்பா என் மேலேயும் சுப்பு மேலேயும் ரொம்ப பிரியமா இருக்காரு. அதை பார்த்து விநாயகம் பொறாமப்படுறான். எங்க சொத்து எல்லாத்தையும் எங்க பேர்ல எழுதி வச்சிருவாருன்னு பயப்படுறான். அவன் குடிக்கிறதுக்கும் ஆட்டம் போடுறதுக்கும் எங்க பணம் கிடைக்காம போயிடுமோன்றதுக்காக என்ன அவன் ஆட்டி படைக்கிறான். வீட்டுல இருக்கிற பெரியவங்கள தான் என் மேல பழி போட்டு என்கிட்ட இருந்து பிரிச்சான். என் புள்ள 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்து புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறான். அவன் கலந்து கொடுத்த ட்ரக்ஸ் என்னோட பிளட்ல கலந்ததுனால என் குழந்தைக்கு என்னால தாய்ப்பால் கொடுக்க முடியல அங்கிள். நாம் பார்க்க வளர்ந்த நாய் அண்ணாமலை பொண்ணை கடிக்குதா? இந்த பொறுக்கு ஏன் புள்ளையா இருந்தா கூட அவனை சுட்டு தள்ள தயங்க மாட்டான். தைரியமா போ, அவனை நான் பார்த்துக்கிறேன். ஜோதி, நடந்ததே நினச்சி கவலைப்பட்டு இருக்காத. நான் வெளில கிளம்பிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடுவேன். சுப்பு, நீ வெளியே எங்கேயும் போக வேண்டாம். ஏன் போக வேண்டாமே? ஏன்? சரி, உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருந்தால் ஒரு 1/2 hour கழிச்சு கிளம்பேன். என்னம்மா விஷயம்? எனக்கு சொன்னா தானே தெரியும். இன்னைக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கெஸ்டா? யாரு? சொல்றா, நீ இப்படியே பிச்சவா பிச்சவாடா ராஸ்கல். அவ்வளவு பெரிய ஆளா நீ? அவ்வளவு பெரிய ஆளா நீ?
தவசி, என்ன இதெல்லாம்? என்ன பிரச்சனை? என்ன நடக்குது இங்க? இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறதா பிரச்சனையே. தெரிஞ்சிருந்தா இந்த பச்சோளப்புக்காரிக்கு இந்த பொறிக்கு ராஸ்கல் போன மருந்து கலந்து கொடுத்துருப்பானா? தெரியாம அதை குடிச்சா மயக்கம் போட்டு விட்டுருப்பானா? தவசி, என்ன சொல்றீங்க? போதை மருந்து கலந்து கொடுத்தானா? இப்ப கேளுங்க. பலவீனமா இருக்கான்னு சொல்லி ஜோதிக்கு பாட்டி கஷாயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பொறிக்கு ராஸ்கல் அந்த போதை மருந்து கலந்து கொடுத்துருக்கான். தெரியாம குடிச்சா மயக்கம் போட்டு விட்டுருக்கான். டாக்டர் கூட்டி வந்து அவர் ட்ரக்ஸ் சாப்பிடுறான்னு எல்லாம் நம்பிச்சுட்டா நீங்க நம்பிட்டீங்க. வேற வழி இல்லாம தான் ஜோதி என்கிட்ட வந்தான். அண்ணாமலைக்கோ அவ குழந்தைகளுக்கோ யாராவது கெடுதல் பண்ண நினைச்சீங்க, நான் மிருகமாயிடுவேன். தவசி, இந்த வீட்டுல இவன் மண்ட அட்டகாசம் அளவில்லாம் போயிடுச்சு. ஏண்டா ஒரு பொட்டப்பிள்ள கிட்ட உன் தைரியத்தை காட்டுறியா? எங்கிட்ட காட்டுறா, எங்கிட்ட தைரியத்தை காட்டுறா, காட்டுறா பாப்போம். இருங்க, அவசரப்படாதீங்க, இருங்க. என்னன்னு கேட்போம். ஜோதி, என்னம்மா இது? விநாயகர் தான் போதை மருந்து கலந்து கொடுத்தானா? ஆமா. பாட்டி கலந்து கொடுத்த கஷாயத்துல விநாயகன் தான் போதை மருந்து கலந்தது. அது என்கிட்ட வந்து உன்னை எப்படி பழி வாங்கிட்டேன் பாருன்னு சொல்லும் போதுதான் எனக்கு விஷயம் தெரியும். நான் தான் போதை மருந்துக்கு அடிமை ஆயிட்டேன்னு நீங்களா நம்பிட்டதுனால என்னால உங்ககிட்ட மேற்கொண்டு பேசி எதையும் புரிய வைக்க முடியல. அதான் தவசி அங்கிளை பார்த்து செஞ்சிருப்படா, நீ செஞ்சிருப்ப. உன் கொலகார புத்தியை வீட்டுக்குள்ளே காட்ட ஆரம்பிச்சிட்டியா? அப்பா என்னப்பா இந்த பொண்ணு என்னமோ போய் நீ பேசாத, நீ பேசாத. இதுக்கு மேல நீ பேச இங்க கொலை விழும். ஆமா தவசி, தவசி, என்ன தவசி இது? என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்குள்ள பேசி தீர்த்துக்கலாமே. இப்படி வீடேறி வந்து அடிதடியில் இறங்கி பேசி தீர்க்கிற காரியத்தையும் உங்க பொண்ணு பண்ணியிருக்கான். நியாயமா பார்த்தா அவன் பண்ண காரியத்தை கண்டதனமா வெட்டி போட்டுருக்கணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்க கங்கனியார் புள்ளையாச்சனை விட்டுட்டு போறேன். டேய், இன்னொரு தடவை இந்த மாதிரி செய்தி வந்துச்சு, நான் பேச மாட்டேன், என் துப்பாக்கி தான் பேசும். ஜோதி, என்னம்மா இது? இது பாருமா, என்னைக்கே ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உன் மேலே சந்தேகப்பட்டேன். உண்மைதாம்மா, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நான் உன்னை நம்பவே இல்லைன்னு நீ சொல்ல முடியாதுமா? நம்ம வீட்டு பிரச்சனை ஏமா வெளியில் சொல்லி நான் அவமானப்படுத்துற? இல்லைம்மா, இல்லை. நீ 1000 தான் காரணம் சொன்னாலும் நீ செஞ்சது தப்பு தான். ஏமா, தவசி யாரு? தவசி யாருன்னு உனக்கு தெரியுமாமா? எவ்வளவு பெரிய மனுஷன், மரியாதைக்குரிய மனுஷன். அவர் இப்ப என்ன பத்தி என்னவா நினைப்பாரு? இல்லம்மா, நீ அவர்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொன்னது தப்புதாமா. ஆமா, என்ன சேச்சி வளர்றீங்க? டாக்டரோட அம்மா சாகுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நமக்கு எல்லாமே கிட்டும். அது உயிரோட இருந்தா எதுவுமே கிடைக்காது. ஆமா,
இந்த கழுவிக்கு சேவை பண்ணி நீ என்ன நோபல் பிரைஸ் வாங்க போறியா? 5 பைசா கிடைக்காது. என்ன இருந்தாலும் நான் செய்யற வேலையை ஒழுங்கா செய்யணும் இல்லையா? இல்லைன்னா டாக்டர் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரே. சரிம்மா, நீ உன் வேலையை சின்சியராகவே பண்ணு. அப்பதான் அந்த கிழவி சீக்கிரமா குணமா எந்திரிச்ச உடனே அம்மாடி நான் பூரணமா குணமாயிட்டேன், நீ உன் வீட்டுக்கு போன்னு சொல்லுவாங்க. உலகநாதனும் அம்மாவோட பிள்ளை இல்ல, எங்க அம்மா குணமாயிட்டாங்க நீ போமான்னு சொல்லுவாரு. நீ என் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு அப்படியே போயிடு. எந்தா பேடிச்சு போயோ? பேடிக்காண்டா, வழி உண்டு. என்ன வழி? காந்திமதி அம்மாவை கொலை பண்ணிடலாம். இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, தைரியமாவே செய்யலாம். நாம உன்ன கத்தி வச்சு கழுத்து நெரிச்சு கொல்ல போறது இல்ல. அங்கன செய்தாதான் பிரச்சனை. ஏதாவது மருந்து கொடுத்து ஜோலியை முடிச்சல. நீதான் நர்ஸாச்சுல்ல, ஏதாவது ஹெவி டோஸ் கொடுத்து போலியான சவத்தை உண்மையான சவமாக்கில்ல. എന്താ ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായില്ലേ? இதெல்லாம் தேவையா? கண்டிப்பாயிட்டு தேவை. காந்திமதியை கொல்றதோட நம்ம வேலை முடியல. அந்த பழிய எப்படியாவது அண்ணாமலை மேல போடணும். அப்படி போட்டுட்டா அண்ணாமலை வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அண்ணாமலை போயிட்டா இந்த வீட்டுல வேற யாரும் இல்ல. அப்புறம் இந்த வீட்டுக்கு நீதான் ராணி. நானும் உன் கூட ஒட்டிக்கிட்டு என் வாழ்க்கை போக்கிடும். இந்த வைஷு ராணி மாதிரி சொத்து பத்தோட இப்படி இருக்கான் போனோம் இல்ல பெட்டி படிக்கோட பொறத்த போவோம் போனோம். ராணி மாதிரி இருக்கதானே உனக்கு இஷ்டம்? என்ட வைஷு மகாராணி மாதிரி இருக்க வேண்டாமா? சரி, எனக்கு தெரிஞ்ச ஆறுகிட்டயாவது சீக்கிரமா ஏதாவது மருந்து வாங்கிட்டு வர சொல்லு. என்ன பாக்குற? பழைய மருந்து பயங்கரமான விஷயம்னு எனக்கு அறியா. மருந்து கிட்டும் இல்ல? பார்க்கிங்ல சாயங்காலம் கான்ஃபரன்ஸ் இருக்கு, முடிச்சுட்டு ஒரு லேட் ஆகும். ஆமாம், எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீங்களாம் சாப்பிட்டு படுத்துங்க. சொன்னா கேடு சாலம். ஏய் சுப்பு, என்ன அங்கிள்? என்னப்பா? குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அங்கிள். என்ன ஜோதி? குழந்தைக்கு ஒரே ஜுரம் அங்கிள். அம்மா போட்டிருக்கு, கண்ணி திறக்க மாட்டேங்கிறான். அம்மா போட்டா முன்னாடி சரியா போயிடும், அதுக்காக வருத்தப்படுறேன். மூக்குலேருந்து ரத்தம் வருது அங்கிள். இப்போ குழந்தை எங்க இருக்கு? பாட்டிக்கிட்ட. கார்ல. இந்த நேரம் பார்த்து அப்பா வேற ஊர்ல இல்ல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அடைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். ஏன்பா அவ்வளோ தூரம் போயிட்டு? அபிராமத்தில் டாக்டர் ராமூர்த்தி இருக்காரு, பெரிய சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். என் காரை ஃபாலோ பண்ணுங்க, வாங்க. சரி அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். பீடியாட்ரிஷியன் டாக்டர் ராமூர்த்தி. ஸ்ட்ரைட்ல போய் ஃபர்ஸ்ட் லெஃப்ட்.
நீங்களாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஆ அங்கிள் நான் பார்த்து இந்த இன்ஜெக்ஷன் அந்த குழந்தைக்கு போடுங்க. ஓகே சார். ஏன் டாக்டர் இப்போ குழந்தைக்கு எப்படி இருக்கு? டெம்பரேச்சர் 105 டிகிரி இருக்கு. அம்மா போட்டு கொப்பளங்கள் வேற அதிகமா இருக்கு. மூக்குல ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. நிலைமை கொஞ்சம் சீரியஸ் தான். அதனால தான் எமர்ஜென்சி வார்டு கொண்டு போக சொல்லியிருக்கேன். ஹலோ, 204 பேஷண்ட் எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னார் அங்கிள்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையாப்பா? அதெல்லாம் அங்கிள் மறைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க அங்கிள். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னா எங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு உங்ககிட்ட மட்டும் தனியா பேசணும்? நானும் கொஞ்சம் மெடிசன் படிச்சிருக்கேன் அங்கிள். எனக்கும் கொஞ்சம் தெரியும். ஒன்றும் இல்லைம்மா, என் பிள்ளைக்கு என்ன குழந்தைக்கு கொஞ்சம் ஜுரம் அதிகமாக இருக்கு. எமர்ஜென்சி வார்டுக்கு செக் பண்ண கொண்டு போய். என்னது எமர்ஜென்சி வார்டுக்கா? அப்படின்னா குழந்தைக்கு சீரியஸ் ஏதாவது? பாரு, டாக்டர் ராமூர்த்தி மெட்ராஸ்ல பெரிய சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். குழந்தைக்கு என்னமா ட்ரீட்மெண்ட் தரணும் அவருக்கு தெரியும். எதுக்கு பயப்படுறீங்க? தைரியமா இருங்க. மிஸ்டர் தவசி, டாக்டர் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. நான் கேட்குறேன்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இங்கே குழந்தை ஒன்று. என்னாச்சு? நேற்றுக்கு நான் கிளம்புறப்ப குழந்தைக்கு லேசா காய்ச்சல் தானே இருந்துச்சு. அதுக்குள்ள என்னாச்சு? நீங்க கிளம்பி போகும்போது காய்ச்சல் கம்மியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் காய்ச்சல் அதிகமாயிடுச்சு. காலையில பார்க்கும்போது குழந்தை உடம்பு முழுக்க அம்மை போட்டிருந்தது. மூக்குல வேற ரத்தம் வந்துருச்சு. ஆத்தா ஏன் நம்மள இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. நல்ல வேலைப்பா, தவசி அங்கிள் தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு. அவர் மட்டும் இல்லைன்னா குழந்தைக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கவே முடியாது. தவசி உள்ள டாக்டரோட பேசிட்டு இருக்காரு. தவசி, நான் கொஞ்சம் அவசரமா சேலம் போய்கிட்டு இருந்தேன். போற வழியில தகவல் கிடைச்சிச்சு. நல்ல காலம் நல்ல நேரத்தில் நீங்க வந்து. இந்த நிலைமையில குழந்தை யார் பார்த்திருந்தாலும் நிச்சயமா உதவி பண்ணிருப்பாங்க. அதை போய் பெருசா பேசிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார், டாக்டர் உங்களை உள்ள வர சொன்னாரு. வாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க மேடம். நாங்க குழந்தை பார்க்கணும். பாட்டி என்ன பாட்டி, என் பிள்ளை என்ன பார்க்க விட மாட்டேன்றாங்க பாட்டி. அழக்கூடாதுமா. என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு பாட்டி. குழந்தை கொண்டாகாதுமா. பாட்டி என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு பாட்டி. சொல்றேன். இது மறைக்கிறாங்க. கொண்டாகாதுமா. கொண்டாகாது. பயப்படாதமா. என் பிள்ளை பயப்படாத ஜோதி. ஏதோ ஆயிடுச்சு பாட்டி என் பிள்ளைக்கு. 24 ஹவர்ஸ்க்கு எதுவும் சொல்ல முடியாது சார். டாக்டர், என்ன டாக்டர் நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நான் என் பேர குழந்தை மேல உசிரியே வச்சிருக்கேன். நீங்க தான் எப்படியாவது காப்பாற்றணும் டாக்டர். சார், எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குழந்தைக்கு எப்படி இருக்கு மாமா? மாமா மாமா என் பிள்ளைக்கு என்னாச்சு மாமா? சுப்பு நீ அது சொல்லு சுப்பு. என் பிள்ளை எப்படி இருக்கு சுப்பு? எப்படிடா இருக்கு? அங்கிள் அங்கிள் என் பிள்ளைக்கு என்னாச்சு அங்கிள்? என் பிள்ளைக்கு என்னாச்சு அங்கிள்? டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காருமா. கடவுள் தான் குழந்தை காப்பாற்றணும். இல்ல இல்ல அந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு இல்ல இல்ல பாட்டி, எனக்கு என் பிள்ளை வேணும் பாட்டி. கொண்டாகாதுமா. என் பிள்ளை கொண்டாகாது. எனக்கு என் பிள்ளை வேணும் பாட்டி. எனக்கு என் பிள்ளை வேணும் பாட்டி.
எதுக்குமே கண் கலங்காத நீங்க இப்படி கலங்கலாமா? நீங்களே மனசு விட்டா பெத்த மனசு என்ன பாடுபடும்? சரியாயிடும். தைரியமா இருங்க. வாங்க, கொஞ்சம் வெளியே நிக்கலாம் வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.